ஆமாம்மா கரண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரும். கரண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வாங்க. பையன் இல்லையா? இல்லையா? இருக்கிறாரா? கூப்பிடு. உங்களுக்கு இன்னைக்கு அந்த 3 மீட்டரா இருக்குல்ல டீச்சர்ஸ்ல அதை மாத்த வருவாங்க. அதை மாத்திடுவாங்க. சிங்கிள் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டரா மாத்திடுவாங்க. ஓகேவா? மாத்திட்ட பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்க அப்பா பேர்ல இருக்கா? வீடு சர்வீஸ் கனெக்ஷன் உங்க அப்பா பேர்ல இருக்கா? இருக்கிறதா? இல்லையா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்க அப்பா பேர்ல இருக்கிறத உங்க பேர்லயோ இல்லை உங்க அம்மா பேர்லயோ மாற்றணும். மாத்திட்ட பின்னாடி ரிடக்ஷன் ஆஃப் லோடு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு மீட்டர் மாத்திடுவாங்க. மாத்திட்ட பிறகு நீங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ரிடக்ஷன் ஆஃப் லோடு பண்ணி நீங்க சொல்றீங்க. பார்க்க மாட்டோம். அதுக்கு நாங்க எதுவும் செய்ய முடியாது. இன்ஃபர்மேஷன் தான் சொல்லலாம். நாங்க இன்ஃபர்மேஷன் உங்க டிபார்ட்மெண்ட் 10 தடவை 20 தடவை மேல சொல்லிடுறோம். நாங்க இங்க இருந்து குறைச்சி அங்க சொல்லதான் பாக்குறோம். சரி, டாக்குமெண்ட் வந்து லைவ்ல இருக்கிறாங்களோ அவங்க பேர்ல மாத்தி அப்ளை பண்ணலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பாவுக்கு இல்ல அதாவது பேப்பரையும் முன்னாடியே கொடுத்தாரு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்க. எப்படி லீகல் ஆர்டர் வாங்குனீங்களா இல்ல டாக்குமெண்ட் மாத்திட்டீங்களா? யார் பேர்ல இருக்கு டாக்குமெண்ட்? அப்ப அவர் பேர்ல இருந்து இல்லைங்களா? உங்க பேர்ல யார் பேர்லயாவது உங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லோடு குறைச்சி கொடுத்துருக்கணும். சரிங்களா? 2 வேலையும் ஒரே டைம்ல முடிஞ்சிடும். அதுக்கு நீங்க தான் செய்யணும். நாங்க செய்யணும். சொல்லிட்டு இருக்கோம். அதை யாருக்கும் புரியுது. அது உங்க ஃபால்ட். அது எங்க ஃபால்ட்? எங்க ஃபால்ட்னா நாங்க என்ன ஃபால்ட் செஞ்சோம்? பேர் மாத்தணுமே. பைத்திய வீடு நாங்க இருக்கோம்ல, லோனை யாரு கட்டினது? லோன் அது யாரோ கொடுங்க பண்ணிடலாம். சரிங்களா?